Morning. Wednesday morning breakfast. Coffee with chocolate croissant. Chocolate croissant with coffee. சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா 2 நாளைக்கு நல்ல ஹெவியாக சாப்பிட போகிறோம்ல. தேர்ஸ்டே நான் சாப்பிட மாட்டேன், சில்வியாக சாப்பிடுவோம். நான் இன்றைக்கி நைட்டு பண்ணுவோம் சிக்கன். ஏன்னா எங்களால் டர்க்கிலாம் சாப்பிட முடியாது, எங்களுக்கு பிடிக்காது டர்க்கி. அதனால சிக்கன் கிரில் பண்ணி எல்லாம் சமைச்சு சாப்பிடுவோம். நாளைக்கு ஹெவி மீல், பிரியாணி, பட்டர் சிக்கன், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்கறதுக்கு புலாவ் ரைஸ் அதெல்லாம் செய்வோம். ஸோ நாளைக்கு ஹெவியாக இருக்கும், நாளன்னைக்கு ஹெவியாக இருக்கும். சிண்டேக்கும் நல்லா சமைச்சு சாப்பிடுவோம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. சந்தோஷினி அண்ட் சம்யுக்தா, சந்தோஷினியோட ஹஸ்பண்ட், சம்யுக்தாவோட அப்பா உங்களை விஷ் பண்ண சொன்னார். நீங்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே எல்லாரும் சண்டை போட்டு ஜாலியாக அதை தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஹாப்பியான லைஃப்பை சந்தோஷமாக வாழணும். வாழ்க்கை வாழ்வதற்கே. இதனால் இன்றைக்கி இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. இங்கே ஸ்னோன்னு நினச்சோம், இங்கே ஸ்னோ இல்லை, இல்லை. இன்றைக்கின்னு பார்த்து டெம்பரேச்சர் 10 டிகிரிக்கு போயிடுச்சு. இந்த டெம்பரேச்சர் அப்படியே மாறிவிட்டது. ஸ்னோ இருந்தால் தான் இந்த ஊரில் சந்தோஷப்படுவாங்க. நேற்று ஷாப்பிங்லாம் போட்டிருப்பேன், எப்படி இந்த ஊரில் ஷாப்பிங்லாம், இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இங்கே இருக்கிற யூடியூபர்ஸ்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அதை தான் நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க. பட் எனிவே, அதை நம்ம குறையாக சொல்லக்கூடாது. இன்றைக்கி நெகட்டிவாக பேசுறது தான் வந்து ஒரு 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 அடுத்தவரை பற்றி காசிப் பேசுறது தான் வந்து இதுவாக இருக்குது. நானே இப்போ அவங்கள தானே பேசிட்டேன். அப்படி இல்லை, சொல்கிறேன். இந்த ஊரில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. எல்லோரும் சொல்லுவாங்க இந்த ஊரில் கஷ்டம். யார் கூப்பிட்டாங்க? நம்மளை கூப்பிட்டாங்களா வாங்கன்னு? நம்ம தானே வரோம், பணம் சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும். பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் எடுக்கலைன்னா நான் செத்து போயிடுவேன்னு குதிக்கிறீங்களே. இந்த ஊரே என்ன இது இப்படி பண்ணுறாங்க, டேக்ஸ் கொடுக்குறாங்க. உங்களை யாரும் அந்த ஊர்லேயே வர சொல்ல. துபாயில் போய் இப்படி பேசுவீங்களா? செட்டில்மெண்ட் கிடைக்குமா? சாவர வரலும் துபாயில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் செட்டிலே ஆக முடியாது. சாவர வரலும் நீ ரெசிடெண்ட்டாக தான் இருக்க முடியும், பெர்மனெண்ட்டே ஆக முடியாது. ஸோ அது மாதிரி இங்கே இவ்வளோ வாழ்க்கை கொடுத்துருக்காங்க அந்த யூரோப்பில், அமெரிக்காலாம். மதிங்க, எந்த பூமியில் இருக்குமோ அதை தொட்டு கும்பிடுங்க. அதான் நம்ம அம்மா அப்பாவுக்கு சோறு போடுன்னு மதிங்க. நம்ம வாழ்வாதாரத்தை மாற்றிருக்குன்னு மதிங்க. நம்மள ஆண்டாம் பேண்டானீங்கன்னா நீங்கள் போக வேண்டியதுதான். இப்போ பாருங்க எல்லாம் ஸ்டிக் பண்ணாத மாதிரி ஆகிடும். அடுத்த வருஷத்தில் அந்தந்த வார்த்தையெல்லாம் பேசாமல் இந்த ஊரில் வந்திருக்கோம், பிழைக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். நாங்களாம் இத்தனை வருஷமாக இருக்கோம், நாங்கள் அப்படிலாம் பேசினதில்லை. மனசில் இருக்கணும் அன்பு, பாசம் எல்லாம். சும்மா டயலாக் பேசிட்டு அடுத்த நாள் அவன் வெள்ளக்காரன் காலிலே விழக்கூடாது. அப்படியே இருக்கக்கூடாது, இப்படியே இருக்கக்கூடாது. எல்லாமே சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் காஃபி கண்ணம்மா. தேங்க்யூ லிடில் ஃபார் யுவர் க்ரோசான். காட் பிளஸ் யூ கண்ணம்மா.